நன்மை செய்து, மெய்யாகவே நன்மை செய்து பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த கால வேளையில வந்திருக்கிற 3 மாதம் என்னை நடத்தின கர்த்தர் இந்த 4ஆம் மாதத்திலும் என்னையும் என் குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க நடக்கும். உடைய தயவை கொடுங்க, உடைய நன்மையை கொடுங்க. நாங்கள் கீழ்ப்படுத்துடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆண்டவரை பெருக்கும். நாங்கள் உமக்கென்று கொடுக்கும் போது, ஆண்டவரே ஆபிரகாம் உமக்கென்று கொடுத்தார், கர்த்தர் பெருக வைத்தேன். ஈசாக்கு கீழ்ப்படிந்து தன்னை கர்த்தருடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கை ஆண்டவரே நீ பெருக பண்ணி, ஆகாரை அழைத்த கர்த்தர் அடங்கியிரு நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆண்டவரே அவள் அடங்கி இருந்தால் அவருடைய சந்ததியை பெருக பண்ணின கர்த்தர். இன்று கர்த்தாவை யாக்கோபு கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னையே என் குடும்பத்தை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவது சொன்னீரே. நீ சொன்னதை செய்யும் அளவோ நீ கைவிடுத்து விட கைவிட்டு விலகுவோம் என்று சொல்கிறார்கள். எங்களை கடற்கரை மணலை போல எங்களை ஆசீர்வதியும். நம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் நடப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். நம்ம பெருகப்படும் நன்மை செய்த தேவன், பெருக செய்கிற தேவன். அவர் உன்பட்சத்தில் உணவோடு கூட இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் ஆனார்.